இருக்கிறது ஜெயின் கேம்ப்ளே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கார்பா டீலர்ஷிப்ல ஒரு புது வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் கார்பா டீலர்ஷிப்ல, அதெல்லாம் மாஸ்டா மட்டும்தான் வச்சிருந்தோம். இந்த தடவை நிறைய கார் வந்து வச்சிருக்கோம். உள்ள பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் டாக் கார் நிற்கிது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபெராரியும் இந்த சீசன்ல வச்சிருக்கோம். சீசன் 3 அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீசன் 1 சீசன் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். சீசன் 2 எனக்கு அவ்வளோ பிடிக்காதனால நான் அதை மறுபடியும் ரீசெட் பண்ணி இப்போ சீசன் 3க்கு வந்திருக்கேன். சீசன் 3க்கு இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட நிறைய கார் வந்து இருக்கு. இதனால நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஆபிஸ்டம் பெருசா இல்லை, காரை வைக்க முடியல. எல்லா காரையும் நான் இப்படி எடுத்து வந்து பார்க்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்னொரு கதையை நான் சொல்றேன். அது என்ன கதைனா, ஏன்டா இவ்வளவு நாளா வீடியோ போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப காய்ச்சல், ரொம்பவே ஃபீவரா இருந்துச்சுங்க. ஒரு 1 வீக்கு வந்து ஒரு ஃபீவரா இருந்துச்சு. இன்டர்நெட் கனெக்ஷன் வேற எனக்கு சரியா கிடைக்கல. அதை மட்டும் இல்லாம வெளியே போற வேலை வேற நிறையவே வந்துருச்சு. எல்லாமே பண்றதுக்கு எனக்கு வந்து டைமிங்கே இல்லை. இந்த டைமிங் இல்லாத காரணத்தினாலதான் என்னால இவ்வளவு நாள் வீடியோ போட முடியும். சாரி மக்கள். ஸோ இப்போதைக்கு வளவலன்னு பேசாம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ரேஸ் பார்ப்போம் இப்போ. ஏன்னா வந்து ரேஸுக்கு வந்து ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம 3 கார் இருக்குங்க. 3மே பெட்டிஸ் கார் வரும். இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த மாஸ்டாவை நான் பெட்டிஸ் கார்ல தான் ஜெயிச்சேன், ஆடி காரை வச்சு. இந்த மாஸ்டா இன்னும் நம்ம கிட்ட வந்து டாகி கார்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு கார் மட்டும் கிடையாது, ஒரு 2 கார் நமக்கு காட்டிருக்கேன். இன்னொரு காரும் இருக்கு, டாகி கார். ஸோ 3 டாகி காரும் வச்சிருக்கோம். எல்லாமே ரேஸ்ல ஓட்டுன கார், ஃபுல்லா ரேஸ்ல ஓட்டுன கார். இப்போ ஒரு சும்மா வந்து ஒரு கார் விட போயிட்டு ரேஸை ஓட்டணும்னா நமக்கு ஏதாவது பெட்டிஸ் கார் வர மாதிரி ஏதாவது கார் கொண்டு வருவாங்க. எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் ஏதாவது ஒரு கார் கிட்ட சும்மா போயிட்டு ரேஸை ஓட்டிட்டு வந்து சந்திக்கிறேன். பாய். சரி பாய்னு சொல்றேன். ரேஸை ஓட்டிட்டு பெட்டிஸ் கார் வரும்போது சந்திக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த ரேஸுக்கு பின்னாடி 2 ஆடி கார் கிட்ட வந்துருக்கு. ஸோ இந்த 2 ஆடி கார்ல எந்த ஆடி கார் நல்லா இருக்குன்னு செக் பண்ணிட்டு அந்த ஆடி கார் கூட ரேஸை ஓட்டலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்பயுமே வந்து இந்த ஆக்ஷனோட இது வந்து மாறிக்கினே இருக்குங்க. அதனால வந்துட்டு இதையும் ஒரு தடவை செக் பண்ணிடணும். ஆக்ஷனோட இது வந்து மாறினால சில தடவை லெஜண்ட் காரை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே ஒரு தடவை ஆக்ஷன் வந்து செக் பண்ணிக்கணும். ஆக்ஷன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பெட்டிஸ் கார் ஓட வருவேன். எப்பயுமே இதான் நான் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஆக்ஷன் நம்ம செக் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து கார் மிஸ் ஆகாது அதிகமா. ஸோ பெட்டிஸ் கார் போயிட்டு இப்போ ஜெயிச்சுட்டு வந்துடும். ஒரு நிமிஷம் பேசாம இருக்கு. ஸோ ஜெயிச்சு அவ்வளோதாங்க. ஸோ கண்டென்ட் நான் சொல்லிடுறேன். ரொம்ப நாள் தீவிரம் இருந்ததுனால தான் இவ்வளவு நாள் என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. சரி, இதை வந்து ஆடி காரை விட்டுட்டு இதை இன்னும் ஏதாவது லெஜண்ட் காரை கொண்டுட்டு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது ஜெயன். பாய் பாய்.